எஸ்புதூர் அருகே கேப்புதுப்பட்டியில் மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் பங்குனி திருவிழா 20 ஆண்டுகளுக்கு பின் கோலாகல கொண்டாட்டம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா எஸ்புதூர் ஒன்றியம் கேப்புதுப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் ஸ்ரீ வில்லியார் கோவில் பங்குனி பொங்கல் விழா 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாரம்பரிய முறைப்படி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக 20 ஆண்டுகளுக்கு பின் பகையை மறந்து ஊரே ஒன்றுபட்டு பங்குனி பொங்கல் நடத்த முடிவு செய்து மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் அருகே உள்ள செவந்தான் ஊரணியில் ஆண்கள் அனைவரும் மேலாடை இல்லாமல் தண்ணீர் தீர்வை புனித நீராடினர். தொடர்ந்து மேலாடை இல்லாமல் வரிசை கட்டி நின்ற ஆண்கள் பெண்கள் 108 முறை 4 திசைகள் நோக்கி பூமியை தொட்டு கும்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஊர் மந்தையில் இருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தலையில் பொங்கல் கூடை சுமந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மலையாள சாத்தையா ஐயனார் கோவில் அருகே அனைவரும் பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து ஸ்ரீ வில்லியார் சுவாமிக்கு மஞ்சுகள் கட்டிய பசுமாடுகள் காளைகள் ஆங்காங்கே வயல்வெளிகளில் அவிழ்த்து விடப்பட்டன. இந்த பங்குனி பொங்கல் விழாவில் கிராம பொதுமக்கள், பிறந்த மக்கள், பரம்பரை அறங்காவலர்கள், அனைத்து கோவில் பூசாரிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மேலும் மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக ஐயனார் கோவிலுக்கு பாரம்பரிய முறைப்படி தொன்று தொட்டு தேங்காய், பழம், தலைவாழை இலை, சீர் எடுத்து கரிசல்பட்டி இஸ்லாமியர்கள் வருகை தந்து பூசாரியிடம் வழங்கினர்.